கடகம், உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பொறுப்புகளையும் பொறுப்பாக முடிச்சுட்டு இரவு வீட்டுக்கு வந்து நிம்மதியாக படுத்து தூங்கணும் அப்படின்னு நினச்சா தூக்கம் அவ்வளவு சீக்கிரமாக வரவே வராது. வீட்டில் இருக்கக்கூடியவங்களே ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்குவாங்க. 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு பிரச்சனையை இன்னைக்கு பேசுவாங்க. காரணமே இல்லாமல் பேசி உங்ககிட்ட தேவையில்லாமல் ஒரு சண்டையை உருவாக்கி மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு உங்களை ஆளாக்கி அதுக்கப்புறம் அவங்கவுங்க போய் நிம்மதியாக படுத்தோன்னு தூங்கிடுவாங்க. உங்களால் தூங்கவே முடியாது, தூக்கம் வராது. ஏன்னா மனசில் அவ்வளவு வலி, வேதனை, எவ்வளவு அவமானங்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறது. தினம் ஒன்று வீட்டை விட்டு வெளியே போனால் இந்த சமுதாயம் நம்மளை ரொம்ப ரொம்ப தாழ்மையாக பார்க்கும். அதையும் மீறி இன்னைக்கு நம்ம எங்கேயும் வெளியவே போகக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி வீட்டில் இருந்தால் வீட்டில் இருக்கக்கூடியவங்களே பணமே இல்லை, குடும்பம் ரொம்ப கஷ்டத்தில் போய்கிட்டு இருக்கு, இப்போ ஏற்பட்ட கடன் உருவானதே நீ தான் காரணம், நீங்கள் தான் காரணம் அப்படின்னு கடகத்தை குத்தி குத்தி காமிச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய காலம்தான் இத்தனை நாளாக போய்கிட்டு இருக்கு. காரணம், கடகம் அவ்வளவு கடன் வாங்கி வச்சிருக்கு. யாருக்காக? உங்களுக்காக. நீங்கள் இது வரைக்கும் வாங்கினதே கிடையாது. நண்பர்களுக்காக, உற்றார் உறவினர்களுக்காக. உங்கள் நண்பருடைய நண்பராக இருப்பார், அவர் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாரு அப்படின்னு உங்கள் காதுக்கு செய்தி வந்துடுச்சுன்னா உங்களால் வீட்டில் உட்காரவே முடியாதுல்ல. அந்த அளவுக்கு ஒரு வெள்ளந்தியான மனசு. ஓடி போய் யார் கையை காலையாவது பிடிச்சி கடனை வாங்கி அவர்கிட்ட கொடுத்துட்டு தான் மறு வேலையே பார்ப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுத்தவங்க எல்லாம் ரொம்ப தூரம் போயிட்டாங்க. நீங்கள் கூப்பிட்டா கூட கேட்காத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும் உங்களுக்கு உதவி பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்காங்க. இது அத்தனையுமே காலம் போனதுக்கப்புறம் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. இப்போ புரிஞ்சு என்ன பண்ணுறது? தினம் இதையெல்லாம் பற்றி மனசில் யோசித்து மன உளைச்சலுக்கு தான் உங்களை அறியாமையே நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்க. இனி அந்த நிலை ஏற்படவே கூடாது. கடகம் படுத்த உடனே நிம்மதியாக தூங்கணும். நிம்மதியான உறக்கத்தை உங்கள் சரீரம் என்னைக்கு அனுபவிக்குதோ அன்னைக்கு மட்டுமே தான் பிரபஞ்சம் நீங்கள் கேட்டதை உங்களுக்கு கொடுக்கும். ஆமாம், சகல செல்வமும் உங்களை தேடி வருது அப்படின்னா நீங்கள் உங்களுடைய மனதை அலைப்பாய விடக்கூடாது. மனதை ஒருநிலைப்படுத்தணும். நம்பி பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டீங்க, அதனால் அதை பற்றி யோசிச்சா அவங்களே திருப்பி கொண்டு வந்து பணத்தை கொடுத்துடுவாங்களா? உங்களுடைய கஷ்ட நிலையை புரிஞ்சு கண்டிப்பாக அதெல்லாம் நடக்கவே நடக்காது. நம்முடைய தெய்வம் மனம் இறங்கி வந்தால் மட்டுமே தான் நம்முடைய வாழ்வில் மாற்றங்கள் ஏற்படும். அப்பேற்பட்ட உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு காலம் பிறந்துடுச்சு. குருவின் வக்ர பெயர்ச்சியால் உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் ஏற்படக்கூடிய காலம்தான் இந்த காலம். 2024 முடிவதற்குள்ள நீங்கள் உங்களுடைய கடன்லேருந்து வெளியே வந்துடுவீங்க. 2025ஆம் ஆண்டு தொடங்கும் போது மற்ற மனிதர்களைப் போல நீங்களும் தாராளமாக செலவு பண்ணுவீங்க. ஆமாம், இத்தனை நாள் வரைக்கும் யோசிச்சு தான் கடகம் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை என்ன பண்ணுறது? அந்த நிலையெல்லாம் மாறும். குழந்தைகள் என்ன கேட்டாலும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவங்களுடைய சந்தோஷத்துக்காக அன்னைக்கே அந்த பொருளை உங்களால் வீட்டுக்கு வாங்கிட்டு வர முடியும். அந்த அளவுக்கு உங்களுடைய தனம் பெருக போகுது. சந்தோஷமாக இருங்க. காலமும் நேரமும் கணிஞ்சு வந்துடுச்சு. தூங்கும் போது எப்படி தூங்கணும்? எதை பற்றியும் யோசிக்காமல் நிம்மதியாக தூங்கணும். நீங்கள் தூங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களுடைய முகத்தை நல்லா பச்சை தண்ணியில் அலம்பிட்டு பூஜை அறைக்கு முன்னாடி போய் நின்று உங்களுக்கு பிடித்த தெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்துக்கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டத்தை மட்டும் பற்றி சொல்லுங்கள். வேறு எந்த கஷ்டத்தையும் சொல்லக்கூடாது. ஏன்னா நமக்கு தேவையானது என்னவோ அதை மட்டும்தான் நாம் தெய்வத்துக்கிட்ட முறையிடணும். நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் சொன்னோன்னா எது முன்னாடி உங்களுக்கு வரும் அப்படின்றது யாராலையும் கணிக்கவே முடியாது. அந்த தெய்வம் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையை முதல்ல நிவர்த்தி பண்ணும் அப்படின்றது தெய்வம் மட்டுமே அறிந்த ரகசியம். அதனால் நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை மட்டுமே தான் தெய்வத்துக்கிட்ட நாம் முறையிடணும். அது நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் அடுத்த விஷயத்தை தாராளமாக கேட்கலாம். உங்களுடைய அனைத்து பண கஷ்டத்தை பற்றியும் தெய்வத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டு இனிமே நீ தான் என்னை காப்பாற்றணும், நீதாம்மா என்னை காப்பாற்றணும், நீதான்ப்பா என்னை காப்பாற்றணும் அப்படின்னு அந்த தெய்வத்துக்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டு நீங்கள் படுக்கும் போது அந்த படுக்கையின் கீழ், அதாவது தரையில் 3 சொட்டு மஞ்சள் சந்தனம் இது ரெண்டையும் கலந்து அந்த தண்ணியை 3 சொட்டு தெளிச்சிட்டு அது மேலே உங்களுடைய படுக்கையை போடுங்க. அது மேலே நீங்கள் படுங்க. எந்த திசையில் தலை வச்சு படுக்கணும்?
கிழக்கு திசையில் தலை வச்சு படுக்கணும். உங்களுடைய கண்களும் கால்கள் கைகளும் மேற்க பார்த்த மாதிரி இருக்கணும். நிம்மதியான உறக்கம் நீங்கள் நிச்சயமாக படுத்ததுமே உங்களுக்கு வந்தே தீரும். காலையில் நீங்கள் எந்திரிச்ச உடனேயே யாருக்கிட்டேயும் பேசாதீங்க. சில பேர் ரொம்ப அதிகாலையில் எந்திரிச்சிருவீங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே எந்திரிக்கும் பலர் உண்டு. கடகத்தில் எந்திரிச்சு அந்த தெய்வத்துக்கிட்ட மன்றாடிக்கிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் வேண்டுறது நிச்சயமாக நடக்கும். அப்படி அதிகாலையில் எந்திரிச்சாலும் அந்த ஆதவன் உதிக்கும் வரை யாருக்கிட்டையும் எதுவும் பேசாமல் அமைதியாக இருங்க. முடிஞ்சால் தியானம் பண்ணுங்க. சூரியன் உதிச்சதுமே வீட்டை விட்டு வெளியே வந்து கிழக்கு திசையை பார்த்து அந்த சூரியனை நீங்கள் கண்ணால் பாருங்க. உங்களுடைய கண்கள் முதல்ல சூரிய ஒளி மேலே தான் படணும். ஆதவனின் ஒளிக்கதிர்கள் உங்களுடைய சரீரத்து மேலே படணும். அவ்வளோதான். இதுதான் சூட்சமம். இது நடந்துருச்சு அப்படின்னா உங்களை தேடி நிச்சயமாக சகல சௌபாக்கியங்களும் வந்தே தீரும். இந்த ஜகத்தில் அஷ்டலக்ஷ்மியின் அனுகிரகங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை தேடி வந்தே தீரும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கடன்லேருந்து நிவர்த்தி ஆகிட்டே வருவீங்க. ஆனால் இதை அவ்வளவு சுலபமாக யாராலையும் பண்ண முடியாது. கர்ம வினை பண்ண விடாது. ஏன்னா நீங்கள் எந்திரிச்சதுமே யாராவது வந்து குடும்பத்திலேருந்து உங்ககிட்ட கண்டிப்பாக பேசிடுவாங்க. ஏதாவது ஒன்று பேசுவாங்க. அப்படி பேசும்போது தயவு செய்து நீங்கள் திருப்பி பேசாமல் ஆதவன் உதிக்கும் வரை மௌனம் காத்திருக்க வேண்டும் அப்படின்றத இந்த இடத்துல ரொம்பவே ஆழமாக அழுத்தி உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன். நாள் நீங்கள் படுக்கும் போதே சொல்லிடுங்க, சூரிய உதயம் வரை நான் வந்து யாருக்கிட்டையும் வீட்டில் பேச மாட்டேன் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத குழப்பங்கள் மேலும் மேலும் ஏற்படாது. அப்போ நீங்கள் சூரிய ஒளிக்கதிரை கிரகிக்க ஆரம்பித்ததுமே உங்களுடைய உடல் சரீரமே புத்துணர்ச்சியாக உங்களுக்கு மாறுறதை உங்களாலே உணர முடியும். பல நன்மைகள் நடக்கும். அதாவது நேர்மறையான சிந்தனைகள் மட்டுமே தான் உங்களுக்கு தோன்ற ஆரம்பிக்கும். எப்பயுமே ஒரு கடனை அடைக்கணும் அப்படின்னா இந்த கடனை என்னால் அடைச்சிட முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். இந்த கடனை நான் எப்படி தான் அடைக்க போகிறனோ அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோடவே உங்களுடைய எண்ணங்கள் இருந்தது அப்படின்னா நடக்கக்கூடிய நிகழ்வுகளும் கேள்விக்குறியாவே தான் நிச்சயமாக நடந்தே தீரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு மிஞ்சுவது மறுபடியும் மன உளைச்சல் மட்டுமே தான். நிச்சயமாக கடகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான காலம் அமைஞ்சிடுச்சு. குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு இருக்கும்போது குருவால் உங்களுக்கு செல்வங்கள் சேரப்போகுது. அப்படி செல்வம் சேரும்போது நமக்கு வரக்கூடிய அந்த செல்வத்தை நாம் நம்மக்கிட்டேயே தக்க வச்சுக்கணும். அப்படி தக்க வச்சுக்கணும் அப்படின்னா இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்ககிட்ட வரக்கூடிய செல்வம் நிச்சயமாக உங்களை விட்டு விலகவே விலகாது. மேலும் மேலும் பெருகி கொண்டே போகும். இது மாற்ற முடியாத கருத்து. படுக்கும் போது தயவு செய்து 3 சொட்டு மஞ்சள் சந்தனம் இது ரெண்டையும் கலந்து அந்த நீரை தெளிச்சிட்டு அது மேலே நீங்கள் படுக்க ஆரம்பிங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடந்தே தீரும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் சூரியனை தரிசித்ததுக்கு அப்புறமா நீங்கள் படுத்த அந்த படுக்கையை தயவு செய்து எடுத்துக்கிட்டு வந்து சூரிய ஒளியில் காய போடுங்க. 1 மணி நேரம் காய்ந்தால் போதும். அதுக்கப்புறமா அதை மடித்து கொண்டு போய் நீங்கள் வழக்கமாக வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகளையும் எதிர்மறையான எண்ணங்களையும் ஈர்த்து படுக்கையில் புதைக்கக்கூடிய தன்மை மஞ்சள் சந்தன நீருக்கு இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் அந்த படுக்கையை உங்கள் வீட்டுக்குள்ளேயே வச்சிங்க அப்படின்னா நீங்கள் 2வது நாள் படுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள் மறுபடியும் உங்களுடைய சரீரத்துக்குள்ளே ஊடுருவ ஆரம்பிச்சிடும். அதனால் சரீரம் எப்படி சூரிய ஒளியில் படுதோ அதை போலவே சரீரம் உறங்கக்கூடிய படுக்கையும் நிச்சயமாக சூரிய ஒளியின் மேல் பட்டே தீரணும். அப்படி பட்டால் மட்டுமே தான் உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் ஏற்படும். செல்வம் பெருகிக்கிட்டே வரும். நிச்சயமாக கடன்கள் தீரக்கூடிய காலம் கடகம். கடன்லேருந்து வெளியே வரக்கூடிய நேரமும் காலமும் கணிஞ்சு வந்துடுச்சு. இனிமே எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லாமல் நீங்கள் தாராளமாக செலவு பண்ணலாம். முக்கியமாக உங்களுடைய குடும்பம் சந்தோஷமாக இருக்க போகுது. இத்தனை நாளாக பார்த்து செலவு பண்ணிக்கிட்டு இருந்த காலமெல்லாம் போய் தாராளமாக செலவு பண்ணக்கூடிய காலம் வந்துடுச்சு. சந்தோஷமாக இருங்க. 2025 தொடங்கும் போது நிச்சயமாக உங்களுடைய கடன்கள் அத்தனையுமே தீர்ந்துவிடும். தெய்வத்து மேலே நம்பிக்கையோடு இருங்க. ஏன்னா இத்தனை நாள் உங்கள் காதுக்கு வராத செய்தி
இன்னைக்கு வந்திருக்கு அப்படின்னா இந்த பிரபஞ்சம் முடிவு பண்ணிடுச்சு, நீங்க பட்ட கஷ்டமெல்லாம் போதும், இனிமே நீங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு. செல்வாதிபதிகளா ராஜராஜ சோழனின் தோரணையோட கடகம் வாழக்கூடிய காலம் வந்துடுச்சு. தைரியமா இருங்க, நல்லதே நடக்கும். அடுத்த காணொளியில விரைவில் சந்திப்போம். கடக ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நாளும் நடக்கணும், அந்த நாளும் நல்ல விதமாகவே நடக்கணும்னு நானும் உங்கள் சார்பாக அந்த நாராயணன் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நல்லதே நடக்கும். ஓம் நமோ நாராயணாய. ஓம் வைகுண்டநாதனே போற்றி. நன்றி.